ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி AshVal சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரம்ஜான் நோம்பு கஞ்சி. இது ரம்ஜான் மாதத்தில் ரம்ஜான் நோம்பு இருக்கிறவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு சாயந்தரங்களில் மசூதிகளில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. வாங்க அந்த கஞ்சி எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயிலும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 2 துண்டு பட்டை, அதை நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கிறேன். 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு இந்த மசாலா போதும். இதோட நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த கஞ்சிக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது, முடிஞ்சால் அதையே சேர்க்க பாருங்கள். போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கணும். இதோட நான் பாருங்கள் ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 2 இன்ச்சு சைஸ் இஞ்சி, அப்புறம் ஒரு 12 பூண்டு பல், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, ஒரு தக்காளி போட்டால் போதும். அதுவும் இந்த அளவு க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும் குழையணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு கொஞ்சம் முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி ஓரளவு வதங்கியிருக்கு. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா நான் வதக்கிக்கிறேன். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மின்ஸ் மீட், இது நான் மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக எடுத்து நீங்கள் வீட்டிலையே இந்த மாதிரி கொத்திக்கலாம். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 300 கிராம் மின்ஸ் மீட் இதில் நான் சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்லி இந்த கஞ்சிக்கு நீங்கள் மட்டன் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சிக்கன் மீன்ஸ் அவ்வளோவா நல்லா இருக்காது. பாருங்கள், அதையும் நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும். அதோட ஒரு 1/4 கப்பு கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் சேர்த்தே அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கப்பில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு, அதை நான் கழுவி ஊற வச்சுருந்தேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் ஊற வேணாம், ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அதுலேயே அரிசி பாருங்கள் 1 கப்பு. இது நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் சீரக சம்பா கூட சேர்த்துருக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வடித்து நான் வச்சுட்டேன். ஏன்னா திருப்பி நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ண போகிறோம். தண்ணியை வடிச்சுட்டு அந்த அரிசியும் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு சீரக சம்பா இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கஞ்சிக்கு. பாருங்கள், இதை நல்லா கிளறி விட்டேன். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு, அதாவது 1/2 கப்பு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, இதுக்கு 2 ஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். அதாவது 1/2 கப்பு பாசிப்பருப்பும் 1 கப்பு அரிசியும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் நம்ம அரிசியிலேருந்து வடித்து வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம 1/2 கப்பு அரிசியும் பருப்பும் சேர்த்துருக்கோம். அதுக்கு நார்மலாக நம்ம 3 கப்பு தண்ணி சேர்ப்போம். அதுக்கு பதிலாக இதில் நான் 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கஞ்சியாக நமக்கு வேணும், அதனால் 6 கப்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் 6 கப்பு தண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா வெந்து வரும்போது உங்களுக்கு அடியில் தங்கிடும். அரிசி பருப்பெல்லாம் அடியில் செட்டில் ஆகிடும். அதனால் நல்லா கிளறி விட்டு குக்கரை நம்ம மூடி போட்டு வைக்கணும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 6 விசில் விட்டுருங்க. பாருங்கள், 6 விசில் வந்துருச்சு. 6 விசில் வந்த பிறகு நல்லா கூலான பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து கஞ்சி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருக்கிறவங்க, ஒன்றுமே சாப்பிடாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி ஈவினிங்கில்
செஞ்சு கொடுக்கும்போது நல்ல எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. பாருங்கள், இதோட ஒரு 1.5 கப்பு தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த கன்சிஸ்டன்சியோட இன்னும் கொஞ்சம் டைல்யூட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு 1/2 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான ஒரு அருமையான நோம்பு கஞ்சி ரெடி. இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரியாணி ஃப்ளேவர் வரும். அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதோட கொஞ்சம் கூடுதல் ஃப்ளேவருக்கு நெய்யில் நல்லா முந்திரி வறுத்து இதோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.